புலவர் குடும்பத்தை வந்து கூண்டோட அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இந்த கலைஞர் குடும்பம் அதிகாரிகளும் அன்று வந்து குக்குரலிட்டு கத்திட்டு இருக்கும் பொழுது தூக்கு தண்டனை கைதியாக இருந்த அப்பா அவர்களை ஏன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில இருந்து அம்மா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏன்னா அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசியல் வாரிசு வேணுங்கிறதுக்காக தான். அப்படி ஒரு அரசியல் வாரிசாக அந்த குடும்பத்துல நான் இருக்கேன், புலவருடைய முகமாக நான் இருக்கேன் அப்படின்னும் பொழுது மக்களை சந்திப்பதற்காக இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படலங்கிறதே நசுக்கிறது. குளத்தூர் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி. நீங்க போய் கூவத்துல போய் நீங்க புனிதத்தை தேடுனா எப்படிமா கிடைக்கும்? இது உங்களுக்கு தெரியாதா? அந்த தொகுதிக்கு போவதற்கு முன்பு உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. மிக மோசமான சர்வாதிகார தேர்தல். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிரான ஆட்சி தான் இன்னைக்கு வந்து திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்தது, என்ன பண்ணீங்க நீங்க? இலங்கையில ராஜபக்சேவுடைய குடும்பம் என்ன செஞ்சதோ அதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் குடும்பம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னா திமுகவை சார்ந்த ஒரு நபர் சொல்றாங்க இவங்க எல்லாம் தற்கொலை ஆக்குனதுனாலதான் இன்னைக்கு எங்களால நிற்க முடியுதுங்கிறத வெளிப்படையா பேசுறான். உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? 10 வருஷம் ஆட்சியிலே இல்ல, செத்தாப்பா போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அழுதிங்க, கதறினீங்க. அந்த கதறல பார்த்துட்டு தான் அத்தனை தாய்மார்களும் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. இல்லைன்னா செத்தவரை புதைக்கிறதுக்கு உங்களுக்கு மெரிய நல்ல இடம் கிடைச்சிருக்காரு. ஒரு ஸ்டாலினா இல்ல உர்மிளாவா, புலவருடைய பெயர்த்தியா இல்ல கலைஞருடைய மகனா, இந்த 2 முனை போட்டி மட்டும்தான் போகும். அதற்கு போது அவங்க பிராணி இருந்தது அப்படின்னா அனுமதிக்க சொல்லுங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்க சொல்லுங்க. எனக்கு வாக்கு போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஒற்றை பிள்ளையில நான் நினைக்கிறேன் டிஎம்கேக்கும் வாக்கு போடாதீங்க. விஜய் சொல்ற மாதிரி திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன். வணக்கம். வணக்கம். தமிழ் தேசிய பேராண்மை புலவர் கலியபெருமாளுடைய மகன் வழி பெயர்த்தி ஊர்மிளா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் குளத்தூர் தொகுதி, அதாவது ஸ்டார் தொகுதி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளராக களம் இறங்கி இருக்கிற நீங்கள் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த தொகுதியில் நீங்கள் முதலமைச்சருடைய பணபலம், படைபலம், ஆட்கள் பலம், இந்த அரசியலை தீர்மானிப்பதே அதுதான். இப்போ இவ்வளவு பெரிய வலிமையான கோட்டையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அரசியல் பிரச்சாரம் செய்து உங்களால் அதாவது கட்டுக்காசு, அதாவது டெபாசிட் வாங்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. சரியான கேள்வி. ஆமாம். அப்போது இந்த முயற்சி உங்களை செய்ய தூண்டிய சக்தி எது? வெற்றி பெற முடியுமா அல்லது நீங்கள் கட்டிய அந்த கட்டுக்காசை திருப்பி வாங்க முடியும் என்று எண்ணுகிறீர்களா? மிக சரியான கேள்வி. நீங்க அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி அறிமுகப்படுத்தினீங்க, புலவருடைய மகன் வழி பெயர்த்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. புலவருடைய மகன் வழி பெயர்த்தி மட்டுமல்லன்னா புலவர் குடும்பத்தை வந்து கூண்டோட அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இந்த கலைஞர் குடும்பம் அதிகாரிகளும் அன்று வந்து குக்குரலிட்டு கத்திட்டு இருக்கும் பொழுது புலவர் குடும்பத்திற்கு அரசியல் வாரிசு வேணுங்கிறதுக்காக அன்று தூக்கு தண்டனை கைதியாக இருந்த தோழர் திருவள்ளுவனி, அதாவது அப்பா அவர்களை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில இருந்து அம்மா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏன்னா அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசியல் வாரிசு வேணுங்கிறதுக்காக தான். அப்படி ஒரு அரசியல் வாரிசாக அந்த குடும்பத்துல நான் இருக்கேன், புலவருடைய முகமாக நான் இருக்கேன் அப்படின்னும் பொழுது இன்று இருக்கக்கூடிய இந்த நீங்க சொன்ன இந்த நடைமுறை பிரச்சனைகளை பார்த்து பின்வாங்கக்கூடிய சூழல்ல இல்லை. ஏன்னா இவர்களுடைய தியாகங்கள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. எத்தனை தியாகங்கள், அப்பழுக்கற்று இவர்கள் செய்த தியாகங்கள்லாம் இந்த மக்களுக்கானது பொழுது இந்த மக்கள் ஆட்சியாளர்களாலும் அதிகாரிகளாலும் இன்னைக்கு சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னும் பொழுது அந்த இடத்துல நாம இருக்கோம்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. தேர்தல்ங்கிறது நமக்கு வந்து வெற்றியை நோக்கியதல்ல. வெற்றியை நோக்கி இருக்கோம் அப்படின்னா நான் வந்து வேறு சில தொகுதிகளை நம்ம தேர்ந்தெடுத்திருந்திருக்கலாம். இன்னைக்கு புலவரை பரவலாக தெரியக்கூடிய பண்ருட்டியோ இல்லை நெய்வேலி தொகுதியோ விருதாச்சலமோ கடலூர் பகுதியோ இந்த மாதிரியான பகுதிகளை நம்ம தேர்வு செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெருவாரியான வெற்றிக்கு வழிவகுக்கும். ஏன்னா புலவரை வந்து நன்கு தெரிந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏங்க வரோம் அப்படின்னா இன்று ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இவர்களை தோலுரித்து காட்ட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் வரும். இன்னொரு முறை நீங்க இன்னொரு கேள்வி அழகா கேட்டிருந்தீங்க, உங்களால முதல்ல டெபாசிட் தொகையை வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விடயத்தை கேட்டிருந்தீங்க. டெபாசிட் தொகை வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது என்னுடைய போராட்டம் அல்ல. இன்னைக்கு பெருவாரியா பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம கேட்க வேண்டியது ஏங்க இப்படி போடுறீங்க, திருப்பி திருப்பி ஏங்க வாக்குங்க செலுத்துறீங்கன்னு கேட்கும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா மாற்று என்ன இருக்கு, ஒன்று இவங்களை விட்டா அவங்களுக்கு போடணும், அவங்கள விட்டா இவங்களுக்கு போடணும், எல்லாருமே தப்பு செய்யறாங்க தானே அப்படின்னு சொல்லும் பொழுது மாற்றா நாங்கள் இருக்கோம். நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, ஆனா உங்களுக்கு மாற்று இல்லைங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருக்க வேண்டாம்.
உங்களுக்கு மாற்றாகவும் உங்களுக்கு உறுதுணையாகவும் நாங்க இருக்கோம்னு சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் கொளுத்தூர் தொகுதியை நான் தேர்வு செஞ்சேன். மற்ற எல்லா தொகுதிகளை விட நான் வந்து கொளுத்தூர்ல வந்து நான் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிக்க போறேன் அப்படின்னு நான் நினைச்சு நான் வந்தேன். ஆனா அங்க சூழல் அப்படி இல்ல. ஆ, எதிர்ப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இல்ல உங்களுடைய வேட்பு மனு எளிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? வேட்புமனு வந்து எளிதாக பட்டது அப்படிங்கிறது வந்து ஒருவேளை பின்னணி தெரியாமல் இருந்ததனால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு பெண் பிள்ளை தானே அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையிலயும் அவங்க எடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா பின்புலம்ங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்று பெருவாரியான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்ன மாதிரி நெருக்கடி மக்கள் மக்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளே மறுக்கப்படுது. மக்களை சந்திப்பதற்காக இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல. நாங்களும் போய் நின்று அனுமதி கேட்கிறோம். மக்களை சந்திப்பதற்குண்டான அனுமதி இல்ல, வாகனங்கள் போவதற்குண்டான அனுமதி இல்ல. எந்த வகையிலுமே அனுமதி இல்லாம எப்படி நம்ம போய் கேன்வாசிங் பண்ண முடியும்? எப்படி போய் மக்களை சந்திக்க முடியும்? மக்கள் கிட்ட நம்ம எப்படி பேச முடியுங்கிற ஒரு சில விடயங்கள் இருக்கு இல்லையா? எங்க பார்த்தாலும் 2 விடயங்கள் தான் இருக்கு. கொளுத்தூர்ல நம்ம கால் வச்சு எங்க பார்த்தாலும் 2 விடயம் தான் இருக்கு. ஒன்னு டிஎம்கே உடைய பனிமலை. எங்க பார்த்தாலும் அவர்களுடைய பனிமலை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல அதற்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக். இது 2 தான் பரவலா பார்க்க முடியுது. மற்ற கட்சிகளுடைய ஒரு இதுவோ மற்ற விடயங்களோ நம்ம அதிமுக தேர்தல் பணிமனை இல்ல. இவர்கள் அளவிற்கு அவர்கள் இல்ல. விஜய் கட்சி தேர்தல் பணிமனை அங்க இல்ல. இவர்கள் அளவிற்கு அவர்கள் இல்ல. இவர்கள் அளவிற்கு எதுவுமே அங்க இல்ல. அந்த அளவுக்கு வந்து அங்க ஆள்பலமும் சரி, அங்க பணபலமும் சரி கொட்டி குவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 5 ஆண்டு காலம் ஆட்சியில நீங்க தான் இருந்திருக்கீங்க. உங்க உங்க இதுலதான் எல்லாமே இருந்திருக்கணும் போது ஏன் இவ்வளவு பயம்? எதற்காக இத்தனை ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படுது? எதற்கு இத்தனை பேரை நசுக்க வேண்டிய அவர்களுடைய உரிமையை வந்து அந்த இடத்துல பறிக்க வேண்டிய எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படலங்கிறதே நசுக்கிறது. என்ன வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுக்கு? நாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல. அனுமதி இல்லையா? அனுமதி இன்னும் கொடுக்கப்படல. இன்னும் ப்ராசஸிங்ல இருக்குங்கறாங்க. போய் கேட்டோனே நேரடியா கேட்டோனே நீங்க போய் ஆன்லைன்ல பண்ணிக்கோங்கங்கறாங்க. ஆன்லைன்ல போய் பார்த்தா கம்ப்யூட்டர் கிட்டயா நம்ம சண்டை போட முடியும்? ஆன்லைன் ஓபன் ஆக மாட்டேங்குது. ப்ராக்ரஸ்னு வந்தா எத்தனை வாட்டி நம்ம போட்டு பார்க்கறது? இதுவே ப்ராக்ரஸ்ல தான் எனக்கு போய் நான் மக்களை சந்திக்கிறதுங்கிற ஒரு கேள்வி எழுதல. மக்களுடைய பிரச்சனை என்னைக்கு பேசுறதுங்கிற கேள்வி எழுதல. வாகன அனுமதி இல்ல. எந்த அனுமதியும் இதுவரைக்கும் கொடுக்கப்படல. அப்ப இது ஒரு சர்வாதிகார தேர்தலா நினைக்கிறீங்களா? மிக மோசமான சர்வாதிகார தேர்தல். இதுவரை வந்து பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு சர்வாதிகார தேர்தலா தான் நான் இந்த தேர்தலை பாக்குறேன். மிக மோசமான ஒரு சர்வாதிகார போக்குதாங்க நிலவுது. அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில இல்ல முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில அதிகாரிகள் இருக்காங்க. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் சொல்ல. தேர்தல் ஆணையம் அந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்தும். இல்ல இன்னைக்கு வந்து தேர்தல் அந்த தொகுதிக்கான தேர்தல் அப்சர்வர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் புகார் பண்ணீங்களா? இன்னைக்கு எல்லா வகையிலுமே நாங்க எங்களுடைய முயற்சிகளை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஆனா எந்த வகையிலுமே அதற்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான எந்த ஒரு வழிகளும் எங்களுக்கு தெரியல பொழுதுதான் நாங்க ஊடகங்களை நம்பி வர வேண்டியிருக்கு. மக்கள் கிட்ட இப்படியாவது கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்க இங்க வர வேண்டியிருக்கு. இன்றும் அனுமதி மறுத்தாங்க அப்படின்னா நான் மறியல் தான் பண்ணுவேன். வர்ற பிரச்சனை வரட்டும். மக்களை போய் சந்திக்கிறதுக்கு உண்டான அனுமதி இன்றளவும் மறுக்கப்படுது. இன்னைக்கும் மறுக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கெல்லாம் நான் போய் மறியல் தான் பண்ணுவேன். இது வந்து நான் ஊடகத்தின் வாயில நான் மிக இதுவா நான் சொல்லிக்கிறேன். சரிம்மா, இப்ப அந்த குளத்தூர் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி. தேனும் பாலாறும் ஓடுது. எங்க பார்த்தாலும் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. டாஸ்மார்க்கெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள். எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, எந்த போதை பொருள் இல்லை. இப்படியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அது உண்மையாகவே அப்படிதான் இருக்கா? இல்லை நீங்க பார்த்த வரைக்கும் அதுல என்ன குறை தெரியுது? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல டாஸ்மாக பார்க்க முடியுது. எந்த பள்ளிக்கூடம், எந்த இடம் சொல்லுங்க. பரவாயில்ல, அங்க பள்ளிக்கூடங்கள் பெயர் இல்லைனாலும் நான் உங்களுக்கு புகைப்படங்களை தரேன். பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இருக்கு, கடை பக்கத்துல மளிகை கடை இருக்கு, பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் இருக்கு, கோவில் இருக்கு, டாஸ்மாக் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, இன்று நான் அங்க பயணிக்கும் பொழுது நான் பார்க்கக்கூடிய 2 விடயங்கள் என்னன்னா, டிஎம்கே உடைய அலுவலகம் இருக்கு, டிஎம்கே அலுவலகத்தை தாண்டி டாஸ்மாக் இருக்கு. இது 2 மட்டும் தான் அங்க பரவலா நம்ம கண்ணுக்கு தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி பாலும் தேனும் ஓடுதான்னு தெரியல, ஆனா நிறைய டாஸ்மாக்குகள் வந்து மக்களுக்கு வந்து சரக்குகளை கொடுத்துட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு தெரியுது. மிக மோசமான போதை பழக்கம் அப்படிங்கிறது, புழக்கம்ங்கிறது அங்க ரொம்ப இயல்பா இருக்கு அப்படிங்கறத நம்மால அங்க உள்வாங்க முடியும். முதலமைச்சர் தொகுதி தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்களே, அப்ப இந்த டாஸ்மார்க்கும் தேர்தல் பணிமனை தான் எடுத்துக்காட்டா? பள்ளிக்கூடமும் டாஸ்மார்க்கு, கோயிலும் டாஸ்மார்க்கு தான் எடுத்துக்காட்டா? திராவிட மாடலுடைய ஆட்சி, திராவிட மாடல் சொல்றாங்க இல்லையா, அந்த மாடல் இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அந்த அவங்க சொல்லக்கூடிய மாடல்ங்கிறாங்க, இதுதான் அவர்களுடைய மாடல்ங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப இயல்பா ஒரு வார்த்தை கேட்டீங்க, இப்படிதான் இருக்குமா ஒரு முதலமைச்சருடைய ஆட்சிங்கிறீங்க. ஒரு ஆளும் ஆட்சி, இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டை வந்து கட்டி ஆண்ட ஆட்சி,
எத்தகைய நபர்களை வந்து உள்ள வச்சிருக்கணுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? இன்னைக்கு டிஎம்கேக்குள்ள போகணும்னா என்ன குறைந்தபட்ச தகுதி வேணும்னா, நீ நல்லவனா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உனக்கு கொள்கை கோட்பாடுகள் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ போதை கஞ்சாக்கள் விற்கக்கூடியவனோட தொடர்புல இருக்கியா? உள்ள வா. உனக்கு ஒரு சீட்டு. உனக்கு வந்து ஒரு ஆள்பலம் இருக்கா? நீ ஒரு கொலை செய்யறதுக்கு தயாரா இருக்கியா? உள்ள வா. உனக்கு ஒரு சீட்டு. இப்படி அடியாட்களையும், இப்படி கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களையும், இப்படி போதைக்கு வந்து மக்களை வந்து பழக்கப்படுத்தக்கூடியவர்களையும், அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடியவர்களை மட்டுமே இணைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா, இது வரலாறுல வந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கூட்டணியா தான் நம்ம பார்க்கிறோம். இல்லம்மா, இப்போ உங்களுக்கு இந்த திராவிட அரசியல நீங்க முழுமையா புரிந்து கொள்ளலையா? நீங்க எது இல்ல திராவிட வர வர அரசுங்கிறீங்க? வர வர திராவிட அரசியல் என்பது ம், பெரியார தனியா பிரிச்சிருங்க. ம், ம், பெரியாரை தனியாக பிரித்தெடுத்து விட்டு ம், இந்த திராவிட மாடலுக்கு என்ன கொள்கை தெரியுங்களா? ம், 2 பொருள் போனா திருப்பி வராது. ஒண்ணு உயிர், 2வது மானம். ம், ம், ம். திராவிட கொள்கை என்பது இந்த இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, அண்ணாதுரை, கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு எது திராவிட கொள்கைனா, மானத்தை விற்று எப்படியாவது பொருள் சேர்த்து விடு. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பணம் படைத்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொருந்தக்கூடிய செய்தி. இல்லைங்க. வர வர மானத்தை விற்று விடு, ம், ம், ம். எப்படியாவது பொருளை சேர்த்து விடு. பொருள் சேர்த்த பிறகு இழந்த மானத்தை வாங்கிவிடு. இதுதான் திராவிட மாடல் அரசியல். நீங்க இதை இன்று வரை புரிந்து கொண்டவர்கள் தான் அங்கே அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு நாளைக்கு 1,00,000 மூட்டை சிமெண்ட் விற்கிற தாம்பரம் ராஜா, சேகர் பாபு ஒரு ரேஷன் கடை ஊழியர், ஆட்டோ ஓட்டுநர், இன்னைக்கு மிக சிறந்த ரவுடிங்க. அப்போ நம்ம ரவுடிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டாம். அப்போ இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமான நபர் அவர் தான். ம், ம், ம். அப்போ இதுதானே இந்த அரசியல். இதை நீங்கள் இதுவரை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் போய் கூவத்தில் போய் நீங்கள் புனிதத்தை தேடுனா எப்படிமா கிடைக்கும்? இது உங்களுக்கு தெரியாதா? அந்த தொகுதிக்கு போவதற்கு முன்பு உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, வண்டி வாங்கினதுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. நல்ல வேளை நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான அதாவது தாக்குதல் நடக்கலை. 2வது உங்களை விசாரிச்சிருப்பாங்க உளவுத்துறையில், புலவர் பேத்தி, தமிழ் தேசிய பேராசான் புலவர் பேத்தி, நீங்கள் மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன், ஒரு பெயில் பெட்டிஷனே போடல, எங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் போடல, சுப்ரீம் கோர்ட்லையும் போடல. அவனு பேத்தி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த தகுதியும் இல்லை. அதுதான் உங்களை காப்பாற்றுகிறது. 2வது உங்களுக்கு நீங்கள் தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளர், இதுதான் உங்களை காப்பாற்றுகிறது. இதை மீறி வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஒருவேளை தோழர் வேல்முருகன் அவர்கள் திமுகவிலிருந்து தனித்து வராம இருந்திருந்தா, இன்று இதே தொகுதியில நான் வந்து தனித்து களமாடி இருப்பேன். 2 தேர்தலுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய அம்மையார் அவர்கள் சேப்பாக் தொகுதியில வந்து தனித்து இருந்தாங்க. சுயேட்சையா அவங்க வந்து நின்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து இவர்களுடைய பின்புலம் இருக்குமா, அவர்களுடைய பின்புலம் இருக்குமான்லாம் நம்ம பார்த்து வரல. நம்ம மக்களுக்காக வரோம். நீங்க சொன்னீங்கல்ல, மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன்னு. அப்படி கூடி எங்களுக்காக, மக்களுக்காக வாழ்ந்த எங்களை கைவிடாமல் எங்களுடைய கரம் கோர்த்து எந்த மக்கள் நின்னாங்களோ அந்த மக்களை நம்பி மட்டுமே நம்ம களத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது அது ஒண்ணுதாங்க என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. பிரச்சனைகள் வரட்டும், பிரச்சனைகள் வராமலாம் இல்ல. நீங்க ரொம்ப இயல்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, பெண்கிறதுனாலதான் உங்க மேல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. பெண்கிறதுனாலதான் அதிகமா வருங்கிற அந்த மாதிரியான நிறைய பேருடைய வார்த்தைகளை நான் உள்வாங்கிட்டு தான் எது வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நான் வந்து நிக்கிறேன். நான் வந்து நிக்கிறது இல்லைங்க, என்னுடைய வயதுக்கு வந்த பெண் பிள்ளை வந்து முன்னாடி நிக்கிறா. எனக்கு முன்னாடி கால் வச்சு போறது யாருன்னா என்னுடைய பாப்பா, என்னுடைய இளைய மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கால் வச்சு போறா. ஏன்னா அவ சொன்ன ஒற்றை வார்த்தை, நான் மட்டுமே உனக்கு மகள் இல்ல, இங்க இருக்கக்கூடிய என் வயது அத்தனை பேர்களுமே மகள்கள் தான். ஒவ்வொரு பிள்ளையும் 2 வயசு பாட்டியில 2 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு இன்னைக்கு 60 வயசு பாட்டிங்க வரைக்குமே இன்னைக்கு வாழ முடியல. வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பூமியா இந்த பூமி போயிட்டு இருக்குன்னு பொழுது நான் எப்படிமா நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியும்? நான் எப்படி என்னை பாதுகாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? அப்ப எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு அப்படின்னும் பொழுது நான் காலடி எடுத்து வைக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் என் வயது ஏத்த பிள்ளைங்க 1000 பேர் பின்னாடி வருவாங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவ எடுத்து வைத்ததன் பின்னாடிதான் என்னுடைய கால்களை வருதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பெண்கள்ங்கிறதுனால பாதுகாப்பு இல்லைன்னுலாம் கிடையாது. ஏன்னா முழுமையாக அந்த களம்ங்கிறது வந்து மிக மோசமான ஒரு களமா தான் இருக்கு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்.
இதற்கு மேலே இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாடாக மாறிடுங்கிறத மக்கள் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அங்க வேற நிக்கிறோம். அந்த தொகுதியில வேற என்ன உங்களை பாதித்த செய்தி என்ன அந்த ஏங்க, தொகுதியில? குறைந்தபட்சம் நான் என் கண்ணில் பார்க்கறது மட்டுமே ஒரு 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக்குகளை நம்ம பார்க்குறோம். ஒரு எளிய மக்கள் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க அங்க கூலி வேலை செய்றாங்க. கூலி வேலை செஞ்ச பணத்தை அப்படியே கொண்டுட்டு வந்து குடிச்சிட்டு அங்கேயே விழுந்து கிடக்குறாங்க. இந்த மாதிரியான காட்சிகளை பெருவாரியா வந்து அந்த கொளத்தூர் பகுதியில பார்க்க முடியுது. ஒரு குடிக்கக்கூடிய நீர் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க சுத்தமான நீர் இல்ல. இன்னைக்கு பேசுறாருல ஸ்டாலின், அங்க வந்து உட்கார்ந்தா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீரை வாங்கி குடிச்சிருவாரான்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கு, பழுப்பு நிறத்துல இருக்கு. குடிக்க கூட ஒரு சரியான நீர் இல்ல, நீங்க கொடுக்க முடியலன்னும் பொழுது நீங்க எப்படி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறீங்க நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய அந்த ரயில்வே அந்த பணியில வேலை செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9,000 நபர்கள், அதுல கிட்டத்தட்ட 3,000 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர்கள் சொல்றாங்க. அந்த 9,000 நபர்கள் ஒரு ஷிஃப்ட்ல மட்டுமே 3 ஷிஃப்ட் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போகக்கூடிய தொழிலாளர்கள்ல 100ல 1 விழுக்காடு கூட, ஒரே ஒரு விழுக்காடு கூட தமிழர்கள் இல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வேலை பார்க்கக்கூடிய 9,000 பேர்ல 1% ஒரு ஷிஃப்ட்லயே 9,000 பேரு, ஒரு ஷிஃப்ட்லயே 9,000 பேரு 3 ஷிஃப்ட் போகுது. அப்ப மொத்தமா 27,000 பேர். சேர்த்தா 100ல 1 விழுக்காடு கூட தமிழர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு இல்லங்கிறாங்க. இதை விட அவள நிலை வேற என்ன வேணும்? இது மத்திய அரசு தொழிற்சாலை தான் ரயில் பெட்டி ஏங்க, தொழிற்சாலை. துணையாக போகக்கூடியது யார் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அங்க இருக்கக்கூடிய சூழல்ல நம்மாலே உள்வாங்க நாடாளுமன்ற முடியல. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் இருக்காங்க, அவங்க குரல் கொடுக்கலன்னு ஆமா, சொல்லிக்கிறாங்களா? நிச்சயமா இல்ல. அதுக்காக தானே நம்ம உங்களை அனுப்பியிருக்கோம். எல்லாமே மத்திய அரசாங்கம் செய்து நீங்க மத்திய அரசாங்கத்தின் மீதே குறை சொல்லிக்கிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஆட்சி, உங்களுக்கு எதுக்கு அதிகாரம், உங்களுக்கு எதுக்கு மக்களுடைய வரி பணம், உங்களுக்கு எதுக்கு சம்பளம்? இப்ப இதெல்லாம் இந்த கோரிக்கையை நீங்க இப்ப அந்த சட்டமன்ற தேர்தல் வைக்கிறீங்க. நிச்சயமா திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டணி கட்சியோடு சேர்ந்து டெல்லிக்கு அனுப்புகிற நீங்கள் ஏன் தமிழர் பிரச்சனைய பேசுறது நீங்க இல்ல. ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறீர்கள்? டெல்லிக்கு ஏன் காவடி தூக்குறீங்க? இதெல்லாம் இப்ப இந்த மாநில தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிரான ஆட்சி தான் இன்னைக்கு வந்து திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க. மிக மோசமான ஆட்சியா வந்து திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த தலைமுறை பிள்ளைய நீங்க வந்து எப்படி சொல்றது, காவு வாங்கிட்டு உங்க தலைமுறையை நீங்க காப்பாத்திக்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. 10 வருஷம் ஆட்சியிலே இல்ல, செத்தாப்பா போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அழுதிங்க, கதறினீங்க. அந்த கதறலை பார்த்துட்டு தான் அத்தனை தாய்மார்களும் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்தது, என்ன பண்ணீங்க நீங்க? அத்தனை பேரும் உங்களுக்காக கண்வெடிச்சு நின்னாங்க. அத்தனை பேர் அன்னைக்கு உங்களுக்காக வந்து நின்னாங்க, உங்க அப்பாக்காக வந்து நின்னாங்க. இல்லைன்னா செத்தவரை புதைக்கிறதுக்கு உங்களுக்கு மெரிய நல்ல இடம் கிடைச்சிருக்காது. அவர்கள்லாம் உங்களுக்கு கொடுத்த குரல் தான் இன்னைக்கு வந்து நீங்க அங்க உங்க அப்பாவை புதைச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு இதுவா நீங்க நிறுத்திருக்கீங்க. அவர்கள் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும். நீங்க என்ன அந்த மக்களுக்கு திருப்பி செஞ்சீங்க? மக்கள் கதறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ போய் படம் பார்த்துட்டு வந்து நீ ட்விட்டர் போடுற, போலி படம் பார்த்துட்டு வந்து. இல்ல, இந்த பாதிப்பெல்லாம் பெரிய அளவுல திமுகவை பாதிக்கவே இல்லையே. ஓட்டுக்கு 2,000 ரூபா கொடுத்து நீங்க நாங்கள் மருமகன் சொல்றாரு, ஸ்டாலினுடைய மருமகன், நாங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம், டேட்டாஸ் வச்சிருக்கோம், வியூகம் வைத்திருக்கிறோம். என்ன வியூகம் தெரியல. ஒருவேளை 2,000 ரூபாய் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துவதுதான் வியூகமா? இல்லை மறுபடியும் திமுக வெற்றி பெற்று விடும் என்று ஆணித்தரமா திமுக நம்புவது எதன் அடிப்படையில்? எதன் அடிப்படையில்னா, இவங்க ஒரு விடயத்தை மட்டும் ரொம்ப தெளிவா அழகா செஞ்சிருக்காங்க இந்த 5 ஆண்டுகள்ல. என்ன அப்படின்னா, மக்களை எல்லாம் மாக்களா மாத்திருக்கானுங்க. மக்கள் மக்களாவே இல்ல, மக்கள் தங்களுடைய சுயமரியாதை இழந்திருக்காங்க. மக்கள் தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரியல. யாரே ஏதோ ஒன்று கொடுத்துட்டா அவங்க நமக்கு அவங்க தான் நமக்கு நிக்கிறாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. எங்க திமுகவை சார்ந்த ஒரு நபர் சொல்றாங்க, இவங்க எல்லாம் தற்குறியா ஆக்குனதுனாலதான் இன்னைக்கு எங்களால நிக்க முடியுதுங்கிறத வெளிப்படையா பேசுறான். உண்மையை ஒத்துக்கிட்டாரு, வெளிப்படையா பேசுறாரு. இப்படியான ஒரு ஆட்சியை வச்சுட்டு அப்ப இந்த திமுக ஆட்சி தற்குறியாக வைத்திருப்பதன் மூலம் தான் ஆட்சிக்கு வர முடியும்னு திமுக நம்புறாங்களா? திமுக காரங்களையும் நம்புறாங்க இல்ல, அதுதான் அதை மட்டும்தான் அவங்க நம்பி ஆட்சியை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதை மட்டும்தான் அவங்க வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவர்கள்லாம் ராஜபக்சேக்கு என்ன நிலையோ அதே நிலைதான் இவர்கள் குடும்பத்துக்கு. இலங்கையில ராஜபக்சேவுடைய குடும்பம் என்ன செஞ்சதோ அதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் குடும்பம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஒரு அரசு அதிகாரிய, ஒரு IAS அதிகாரி எழுந்திருக்க சொல்லிட்டு தன்னுடைய பேரப்பிள்ளைய உட்கார வைக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? அதிகார திமிர் உனக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்? இதை கொடுத்தது யாரு? மக்கள்கிட்ட ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்களே, அது எந்த தைரியத்துல? மக்கள் எல்லாம் மக்களா மாத்திட்டாங்க. மக்களாவே மக்களா இல்ல. இன்னைக்கு நான் ஏன் எனக்கு இவ்வளவு வலிக்குது, ஏன் துடிக்குதுன்னா, இன்னைக்கு மற்ற எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் விழிச்சுப்பாங்க.
அடிச்சா ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையிலயாவது இருந்தாங்க. ஆனா என்ன அடிக்கிறாங்கிறதே தெரியலையே. இல்லை கேரளாவில் போய் ஓட்டு சீட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னு போனால் அவன் அந்த பணத்தோடு திரும்பி வர முடியாது ஆந்திராவில், கர்நாடகாவில். ஆனால் தமிழ்நாட்டில் பணத்தை எடுத்துட்டு ஏன் என் வீட்டை தாண்டி போகிற, என் வீட்டில் 3 ஓட்டு இருக்குது, ஓட்டுக்கு 2000 6000 கொடுத்துட்டு போகணும். பணம் தொடர் கொடுக்காம போனால் மக்கள் திருப்பி வாங்குகிற மனநிலைக்கு வந்த பிறகு எப்படி இந்த மக்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி அடைவான்னு இல்லங்க, நம்ப முடியுமா? தோழர் லெனின் சொன்ன ஒற்றை வார்த்தை தாங்க எனக்கு நினைவு வருது. வரலாறு தொலைச்சி எந்த சமூகமும் முன்னுக்கு வராது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இன்னைக்கு தமிழர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பலம் என்ன, தங்களுடைய மரபு என்ன, தங்களுடைய வரலாறு என்ன, தங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறதையே மறந்துட்டாங்க. தங்கள் யாரையோ ஒருவரை வந்து நம்பி இருக்கக்கூடிய சூழல்ல தான் வாழறோங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள இந்த தமிழர்களை வந்து கொண்டுட்டு போய் சேர்த்திருக்காங்க. மக்களுடைய மனநிலையை முழுமையா மாத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் இருக்கும் பொழுது இவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவர்களுக்காக நம்ம தான் குரல் கொடுக்க முடியும். மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாக்கள் ஆயிட்டாங்கிறத விட மலடாயிருச்சு. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா மலடா இருக்கு. இப்ப மண் மலடாயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியாது இல்லையா? இன்னைக்கு மக்களுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கு. மலடா இப்ப இருக்கு. அதுக்காக மண்ணை விட்டுட மாட்டோம்ல, நம்ம பழுது பார்ப்போம்ல, நம்ம சரி பண்ணுவோம்ல. மக்களுடைய மனநிலையை சரி பண்ண வேண்டிய கடமை கட்டாயமும் நமக்கு இப்போ இருக்கு. அந்த தொகுதியில் போன 2021 தேர்தலில் 61.4% வாங்கியிருக்காரு. 1,50,522 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 3ல் 1 பங்கு தான் வாங்குது. 20% 20.5 35,138 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 2016ல் திமுக 91,303 ஓட்டு வாங்கியிருக்கு. பிரபாகரன் 53,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 2011ல் ஸ்டாலின் வாங்கின 68,677 ஓட்டை சைதையார் 65,943 ஓட்டு வாங்கி இப்போ வழக்கில் இருக்குது. இந்த வாக்கு சதவீதம் ஸ்டாலினுக்கு உயர்வதற்கும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு குறைவதற்கு என்ன காரணம்? இருங்க. நேரடியாக அப்போ மக்கள் இன்னும் திமுக மீது வெறுப்பு இல்லாமல் ஒரு பார்வை, ஒரு அனுசரணையான பார்வை பார்க்கக்கூடிய நிலைமை வருதா, இல்லை அவர்கள் இந்த வாக்கு வங்கி ஏறுவதற்கு திமுக கையாளுகிற தந்திரம் என்ன? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சியும் யார் ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, யார் எதிர்க்கட்சியா இருந்தாலும் இவர்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்கு. என்னன்னா என் தொகுதியில நீ வந்து ஒரு வளமான கேண்டிடேட்டை போடாத, உன் தொகுதியில நான் வந்து ஒரு வளமான கேண்டிடேட்டை போட மாட்டேங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்க இருக்கு. அதை நம்ம அங்க உள்வாங்க முடியுது. சரி, மாற்றன்னு சொல்லி வந்த விஜயாவது குறைந்தபட்சம் அங்க நிப்பாரா? ஏன்னா நான் வந்து நான் வந்து டிஎம்கேக்கு மாற்று, என்னுடைய எதிரியே டிஎம்கே தான் சொல்றாரு. நான் நல்ல யோசிச்சேன், வேட்பாளர் அங்கே போடலை. நான் நினைச்சேங்க ஒண்ணு வந்து நிக்கிறது கொளத்தூர்ல நிப்பாரு, இல்லைன்னா சேப்பாக்கத்துல குறைந்தபட்சம் உதயநிதியாவது எதிர்த்து நிப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா 2 தொகுதி இல்லாம ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு தொகுதியில போய் நிக்கிறாரு. அப்ப தோல்வியை கண்டு நீ பயந்து போய் நிக்கிறியா? அப்படி தோல்வியை கண்டு நீ பயந்து போய் அங்க நிக்கிற அப்படின்னா உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லையா? இல்ல இத்தனை உயிர்களை பறிகொடுத்த அப்புறமும் நாங்க உனக்காக நிக்கிறோம் விஜய்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையாங்கிறதே எனக்கு புரியல. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி இன்னொரு முறை திமுக ஆட்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்தது அப்படின்னா அடுத்த முறை தமிழ்நாடுங்கிறது இருக்குமா இருக்காதாங்கிறதே தெரியல. இப்போ இந்த குளத்தூர் தொகுதியில் ஒரு வலிமையான வேட்பாளர் ஏடிஎம்கேவும் போடலை, இல்ல வலிமையான வேட்பாளரை விஜயும் போடலை. அப்போ 2 பேருமே அந்த தொகுதியில் ஒரு மறைமுக ஒப்பந்தம், என்னுடைய தொகுதியில் நீ வலிமையான ஆளை போடாத, இப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு நம்புறீங்களா? நிச்சயமா உண்மையாகவே மாற்றாக நிக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா முதல் கட்ட தலைமைகள் அங்க நின்று இருப்பாங்க. குறைந்தபட்சம் 2ஆம் கட்ட தலைமைகளையாவது அவங்க போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாம பெயர் தெரியாத மக்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத அங்க தலைமைகளை போட வேண்டிய அவசியம் என்னங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. மத்த எல்லா தொகுதிகளையும் சொல்றாங்க இருமுனை போட்டி, மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, 5 முனை போட்டி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் குளத்தூர் பொறுத்த வரைக்கும் எங்களை வந்து மக்கள் கிட்ட சந்திக்க விடுறாங்க, அதற்கான அனுமதி கிடைக்குதுன்னா 2 முனை போட்டி மட்டும்தாங்க போவோம். ஒண்ணு வந்து தங்களுடைய குடும்ப லாபத்திற்காக கொள்ளையடித்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கொள்கைக்காக தனது குடும்பத்தையே பறிகொடுத்து கொள்கை கோட்பாட்டுடன் வாழக்கூடிய புரட்சியாளர்களுக்கும் 2 தரப்புக்கு இடையில தான் போட்டி. ஒன்னு ஸ்டாலினா இல்ல உர்மிளாவா, புலவருடைய பெயர்த்தியா இல்ல கலைஞருடைய மகனா, இந்த 2 முனை போட்டி மட்டும்தான் போகும். அதற்கு போது அவங்களுக்கு திராணி இருந்தது அப்படின்னா அனுமதிக்க சொல்லுங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்க சொல்லுங்க. நீங்க மக்களை சந்திக்கல விடல அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்க வந்து அமைதியாலாம் இருந்துட மாட்டோம். எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திப்போம், எப்படி உங்களை எதிர்கொள்ளணுமோ அப்படி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால ஜனநாயக போக்கோட நாங்க நகரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்களும் அந்த மாதிரியான சூழல் வழிவகுத்தீங்க அப்படின்னா நம்ம இயல்பா நகரெல்லாம் நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
ஆமாம், நீங்கள் அந்த தேர்தல் பரபரப்பான சூழலில் எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி இந்த சிறப்பான பேட்டியை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க. உங்களுடைய இந்த நிலைப்பாட்டின் மூலியமாக மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மக்கள் வந்து சரியான எனக்கு வாக்கு போடுங்கன்னே நான் கேட்க மாட்டேங்க. உங்களுக்காக நான் களத்துல நிக்கிறேன். இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும், இவ்வளவு ஆபத்துகளுக்கு மத்தியிலும் நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கானது அப்படின்னாலும், எனக்கு வாக்கு போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒற்றை புள்ளியில நான் நிக்கிறேன். டிஎம்கேக்கு வாக்கு போடாதீங்க. டிஎம்கேக்கு வாக்கு போடாதீங்கங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆழமா, அழுத்தமா அதாவது சொல்லிக்கிறேன். ஸ்டாலினை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்காதீர்கள் என்பதுதான் உங்களுடைய அஹ், க- மிகப்பெரிய வேண்டுகோள். ஆமா. இந்த இந்த விஷயத்துல நான் வந்து விஜய் சொல்ற மாதிரி திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல திமுகவை வந்து ஆட்சியில இருந்து அகற்றக்கூடிய பணியை வந்து மக்கள் செய்யணும். ஏன்னா நம்முடைய பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பா நகரணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இன்னைக்கு பெண் பிள்ளைங்கன்னு பேசுறாங்க. ஆண் பிள்ளைகளுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் போயிட்டு இருக்கு. கூடுதலா நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தா நம்ம குழந்தைங்க பத்திரமா இருந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லங்க, எப்படி இருந்தாலும் வீட்டை தாண்டி குழந்தைங்க போய் தான் ஆகணும். போகும்பொழுது இந்த சமூகமும், குமுகமும் அவங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப இயல்பா எல்லா குழந்தைங்களுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம பிள்ளைங்க பாதிக்கக்கூடாது. அடுத்த தலைமுறை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடாது அப்படின்னா, நிச்சயமா நமக்கு மாற்றம் வேணும். இந்த விடியா ஆட்சிய வந்து முதல்ல முடிவுக்கு கொண்டுட்டு வாங்கங்கிறத மக்களை வந்து வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.